என்று சொல்லக்கூடிய 3 யுகங்கள் முடிந்து 4வது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த 4வது கலியுகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு பணியிழந்து விட்டு கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு பூவுலகை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பூவுலக மக்கள் அனைவரும் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன சுவாமி? நீதி அழிந்து விட்டது, நியாயம் அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் நிலவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று இந்த பூவுலக மக்கள் அனைவரும் அழுது உழைமை கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது பூவுலகளை ஒரு அரக்கனாகப்பட்டவன் ஆண்களை அடித்து இளம் பெண்களுடைய கருப்ப சூறையாடி கோயில் ஆலயத்திலும் தட்டகாசம் செய்து வருகிறார். அண்ணவனோ முன்னொரு காலத்தில் நம்மை நோக்கி கடந்தவம் இருந்து சாகாத வரத்தை பெற்று விட்டான். யார் ஒருவன் நம்மை நோக்கி கடந்தவம் இருந்தாலும் அவன் கேட்கக்கூடிய வரத்தை கொடுப்பது வழக்கம். ஆகையால் இந்த சூரனாகப்பட்டவன் கேட்ட சாகாத வரத்தை கொடுத்து விட்டேன், சாகாத வரத்தையை பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான், அநியாயம் செய்கின்றான், அக்கிரமம் செய்கின்றான், அட்டகாசம் செய்து வருகின்றான். இதற்கு மேலே இந்த பூ உலகில் அந்த கொடி அரக்கனை விட்டு வைத்தால் இந்த பூ உலக மக்கள் அனைவரையுமே அழித்து விடுவான். அண்ணவன் அழிக்க வேண்டும் என்றால் தாயுள்ளம் கொண்டனே இந்த பூ உலகிலை மாநில பிறப்பாக அவதாரம் எடுக்க வேண்டும். சக்தி உமா மகேஸ்வரா, உலகால பெருமாளே, கருணாகரா, கைலாசநாதா, உலகிலேயே அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடிய இறைவா, தாங்கள் மன்னதாக கூறியபடி 107 அவதாரங்களை எடுத்து முடித்து விட்டேன். 108வதாக நான் எங்கு பிறக்க வேண்டும், எப்போது பிறக்க வேண்டும், யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும், என்ன பணி செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, தாங்கள் இந்த பூவுலகளை 108 தெய்வங்களாக அவதாரம் எடுத்து பூவுலகளை நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக என்னுடைய கட்டளை அல்லவா? இப்பொழுது இதுவரையில் 107 பிறப்பாக பிறந்தாய். எப்படி 107 பிறப்பாக பிறந்துள்ளாய்? காளி அம்மன் என்று, விடாரி அம்மன் என்று, பேச்சி அம்மன் என்று, சடச்சி அம்மன் என்று, செல்லாண்டி அம்மன் என்று, பாம்பார் அம்மன் என்று, ஆதிபரா சக்தி என்று, சக்கா தேவி என்று, வீர சின்னம்மாள் என்று, தொட்டச்சி அம்மன் என்று, முத்தாள் அம்மன் என்று, இப்படிப்பட்ட 107 பேராமங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூவுலகளை தெய்வ சக்தி நிலைநாட்டிக் கொண்டு வருகிறாய். இப்பொழுது 108வதாக அவதாரம் எடுக்க வேண்டும். எங்கு பிறக்கப் போகின்றாய்? யாருடைய குடியில பிறக்கப் போகின்றாய் தெரியுமா? சக்தி நார்த்தாமலை எல்லை, தெலுங்காபுரி சீமை, கோட்டமலை மையமாக ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு வயது 60, கோட்டை கருப்பைக்கு வயது 55. அன்னவர் குடிகளை ஒரே கருவிலை 7 வெண்மக்களாக அவதாரம் எடுக்க வேண்டும். சக்தி அப்படி 7 வெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 ஊர் கோட்டிலை, எல்லை கோட்டிலை 7 ஊர் எல்லை தெய்வமாக எங்கெங்க அமர வேண்டும் தெரியுமா? முதல் எல்லையாக நார்த்தாமலை எல்லைகளை நார்த்தாமலை முத்துமாரியம்மன் வேண்டும். 2வது எல்லையாக
திருவப்பூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். மூன்றாவது எல்லையாக கொண்டையூர் மந்தைகளை கொண்டையூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். நான்காவது எல்லையாக இருந்தரைப்பட்டி மந்தைகளை இருந்தரைப்பட்டி முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஐந்தாவது எல்லையாக வைத்தூர் மந்தைகளை வைத்தூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆறாவது எல்லையாக கண்ணபுரத்து எல்லைகளை கண்ணபுரத்து கருமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். வெளியே கன்னியாக ஏழாவதாக நான் எங்க சுவாமி கன்னியாக எங்க அமர வேண்டும் என்றால் திருச்சி கருகாமையில் கொள்ளிடக்கரை வடகரில் அமர்ந்திருக்கக்கூடியவள் கடற்கரை விளையாடு வத்தனி ஆயிரம் கண் முடித்தவள் என்று சொல்லக்கூடிய சமயபுரத்து இப்படி ஏதோ ஒரு எல்லைக்கோட்டில் எல்லை தெய்வமாக அமர்ந்து பின்பு ஒரே உருவம் பெற்று மகமாயை என்ற அவதாரத்தோடு அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும். சக்தி சுவாமி அப்படி என்றால் எனக்கு துணையாக யாரு சுவாமி வருகிறார்கள்? சுவாமி தாங்கள் இந்த பூ உலகளை ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுக்கும் பொழுது உனக்கு பக்க துணையாக நமது வைத்தர்கள் யாரையாவது கூட அனுப்பி வைப்பேன் அல்லவா? இப்பொழுது 108வது அவதாரம் எடுக்கக்கூடிய வேளைகளை உனக்கு பக்க துணையாக நமது வைத்தர்கள் அழகமலை காற்றிலே வாழ்ந்து வருகிறார் 18ஆம் படி பெரிய கருப்பசாமி அன்னவனையும் கொல்லிமலை காற்றிலே வாழ்ந்து வருகிறார் சின்ன கருப்பசாமி அன்னவனையும் எல்லையில் வாழக்கூடிய சந்தன கருப்பனை உனக்கு பக்கத்துணையாக அனுப்புகின்றேன். மூவரையும் பக்கத்துணையாக வைத்து அந்த ஆணவம் முடித்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும். சக்தி அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும் சுவாமி. சக்தி நாட்டு மக்களுக்கு தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன நிலைநாட்ட வேண்டும். அப்படியா? இது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வ நம்பிக்கையுள்ள பக்தர்கள். அவர்கள் மீது அருள் அளித்து தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை நிலைநாட்ட வருகின்ற. சக்தி அப்படியே ஆகட்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும். மைந்தர்களை இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் மீது அருள் அளித்து இந்த 7 பூங்கரங்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்க வேண்டும். மைந்தர்களை அப்படியாகட்டும். ஐயனே அப்படியாகட்டும். அன்பு சார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களை ஆகி மகமாகி 1000 கண் படைத்தவர் என்று சொல்லக்கூடிய கல்கண்ட கருமாரியாகவும் மன்னக்கண்ட இடமலா மகமாயி அப்பத்தங்களாகவட்டவள் இந்த வேப்ப மரத்துக்கு சொந்தக்காரி என்று சொல்லக்கூடிய நமது வந்த இலை 7 பூங்கரங்க பழிச்சு வச்சிருக்கும் சாமி அழைக்க போறோம். இந்த சாமி அழைக்கக்கூடிய இடத்துல சின்னம் சிறு குழந்தையோட கண்ணம்படி தூங்கக்கூடாது. வைதிகம் தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. எல்லாரும் எதிர்த்து உட்காருங்க. சாமி அழைக்கும் பொழுது யாரும் தலையில முக்காடு ஓடக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது, காலில் மிதியடி இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓரமா கட்டி வைங்க. ஏன்னா நமது ஊர் மந்தைகளே ஆத்தா 700 எல்ல முத்துமாரியம்மன் அருள் கொண்டு ஆடி வந்து கரகத்தை எடுத்து ஆட போறாங்க. சாமி அழைக்கும் பொழுது ஆத்தா வேப்பலகாரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல யாரு மேல வேலை ஆனும் அருள் கொண்டு ஆடி வரும். யாருக்கு சாமி வந்தாலும் தயவு செய்து பிடிக்க பண்ண விடுங்க வரட்டும். அருளாக ஆடி வந்து கரகத்தை எடுத்தாரட்டும். சாமி அழைக்கும் பொழுது ஆத்தா வேப்பலக்காரிக்கு பிடிச்சது சத்தம், கும்மி சத்தம், விசிலடி சத்தம், ஆறாவர சத்தம் இருந்தது. ஆகினாலே இருக்கக்கூடிய அனைத்து பக்தகுடி பொதுமக்களை கைதட்டி ஆரவர செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அப்படி எல்லாரும் கைதெடுக்க வாங்குவோம். எல்லாரும் கைதட்டி ஆரவர செய்ய. சாமி வந்தா யாரையும் பிடிக்க பண்ண விடுங்க வரட்டும். வர்ற தெய்வம் பொறுமையா வரணும். கீழே கல்லா கிடக்குது, பொறுமையா நின்று ஆடி வரணும். சாமி மக்களை காக்கக்கூடிய தெய்வம் பொறுமையா வரணும். கீழே மேல விழுகாம உருண்டு பிறண்டு ஆடக்கூடாது. தாகி வேப்பலகாரி உமையவனை இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை காண வேண்டும். உன்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். துள்ளிக்கு ஓடிவா ஆடிவா தாயே அவர்களுக்கு மன்னையே விடுமா அன்னை உமையாவே ஆதிபரா சக்தியே கொண்டனைக்கே செய்வாயடி சாமி தாயே நாட்டமலை எல்லை
நாங்க திண்ணூறு வச்சாதான் எடுத்த கரக கீழே இறங்கணும். ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனையும் ஒவ்வொரு தாய் பேரை சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு கரகமாக மேடையில வந்து இறங்கணும். அதனால மொத்தமா இறக்கி வச்சுட்டா எந்த கரகம் எந்த ஒரு முத்துமாரி தாயினுடைய கரகம்னு தெரியாமலே போயிரு தாயி. உன் பேர ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு கரகமாக மேடையில வந்து இறங்கணும். பொறுமையாவா சாமி. திண்ணூறு போடாதீங்க. திண்ணூறு கரகம் யாரும் போடாதீங்க. திண்ணூறு யாரும் போடாதீங்க. நாங்க திண்ணூறு போட்டு கரகத்தை இறக்கிக்கிறோம். விடுங்க இது எல்லாத்தையும் அப்படியே விடுங்க. வந்த தெய்வம் ஆத்தா உன் பேரை ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு தெய்வமாக மேடையில வந்து இறங்க வேண்டும். தாகி முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி ஓடிவாத்தாகி நார்த்தமலை இப்படி சொந்தக்காரங்க வாங்கம்மா. சொந்தக்காரங்க வந்து பக்கத்துல நில்லுங்க. திண்ணூறு வச்ச உடனே அப்படியே பிடிச்சுக்கோங்க, கீழே விழுந்துடாம. சொந்தக்காரங்க வந்து பக்கத்துல நில்லுங்க. திண்ணூறு கீழே மட்டும் அப்படியே சொந்தக்காரங்க வந்து பிடிச்சுக்கோங்க. முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி அம்மனுடைய கரகம் இறங்கிவிட்டது. இரண்டாவது கரகம் திருவப்பூர் பொறுமையா கூட்டி போய் உட்காரவீங்க. தண்ணி இருந்துச்சுன்னா முகத்துல மட்டும் அடிச்சுடுங்க. குடிக்க உடனே கொடுத்துறாதீங்க. சாமி வந்தவங்களுக்கு தண்ணி இருந்தா குடிக்க கொஞ்சம் நேரம் சென்று கொடுங்கம்மா. இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவது கரகம் கொன்னையூர் மூன்றாவது கரகமாக கொன்னையூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கிவிட்டது. நான்காவது கரகம் இருந்திரப்பட்டு எல்லையில நான்காவது கரகம் இருந்திரப்பட்டி முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. ஐந்தாவது கரகம் வைத்தூர் எல்லாம் ஐந்தாவது கரகமாக வைத்தூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கிவிட்டது. ஆறாவது கரக கண்ணபுரத்து கருமாறி உலக மக்களுக்கெல்லாம் கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தாகி ஓடி வர வேண்டும். அம்மா கண்ணபுரம் இப்பொழுது 7 வேத்தில இளைய கரகமாகப்பட்டது. திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையிலே குடிகொண்டு கோடான கோடி மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சமயபுரத்து முத்துமாரி, அதாவது ஆத்தா சமயபுரத்து முத்துமாரி அம்மனோட அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் சமயபுரம் எல்லைக்கு. அப்படி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்து பாதுகாக்கக்கூடிய சமயபுரத்து முத்துமாரி நம்ம ஊர் வந்தைக்கு அழகாக ஆடி வந்திருக்கு. ஆத்தாளுக்காக எல்லாரும் அப்படியே தலைக்கு மேல கைதட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் தலைக்கு மேல கைதட்டுங்க. தாயாகப்பட்டவள் நம்ம ஊர் மந்தையில மனம் குளிர்ந்து ஆடி ஆத்தா கரக இறங்கினா நல்ல மலமாரி பொழியும் என்பது ஐதீகம். பொறுமையாவா சாமி. தாயே ஆத்தா சிலுக்க சிலுக்க வாராளே தாயே முத்துமாரி சிங்கரமாக திண்ணூறு வாங்காம இருந்தா திண்ணூறு சாமி வந்தவங்களுக்கு திண்ணூறு வாங்காம இருந்தா கூட்டியாந்து திண்ணூறு வாங்கிக்கோங்க.
சாமி சங்கரு எல்லாருமே எதிர்த்து வந்து கரகத்தை தொட்டு கும்பிட்டு திண்டூர் வாங்கிக்கோங்க. பொறுமையா வாங்க, ஒவ்வொருத்தரும் இடிச்சுக்காம கரகத்தை கீழே தள்ளி விட்டுறாம பொறுமையா வந்து கரகத்தை தொட்டு கும்பிட்டு எல்லாரும் திண்டூர் வாங்கிக்கோங்க. வாங்க திண்டூர் வாங்கிட்டு அப்படியே எல்லாரும் உட்காருங்கம்மா. நமது ஊர் மந்தையிலே இன்றைக்கு 3 கருப்பசாமி தீப்பந்தம் முடிச்சு ஆடி வருவாங்க. கருப்பசாமி கையினாலே கருப்பசாமியை பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதனால எல்லாருமே திண்டூர் வாங்கிட்டு அப்படியே உட்காருங்க. பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, சந்தன கருப்பசாமி 3 கருப்பசாமிகள் நமது ஊர் மந்தையில தீப்பந்தம் முடிச்சு ஆடி வந்து அக்னியில இறங்கி ஆடி அருவாள்ல ஏறி கோழி சாவல் காது குடிப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கணும். அதனால அப்படியே எல்லாரும் எதிர்த்து வாங்க பக்கத்துல.